தமிழகத்தை பொறுத்தவரை இனி வருகின்ற நாட்களில் லேசான மழை முதல் மிதமான மழையும் ஒரு சில இடங்களில் கனமழையும் பதிவாக வாய்ப்புள்ளது. அது எந்தெந்த மாவட்டம் சொல்லி பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மற்றவர்களுக்கு தெரியப்பட்டவும் ஷேர் பண்ணுங்க. அதாவது தென்மேற்கு பருவமழை மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் தீவிரமாகி இருக்கிறது. அந்த வகையில் வட தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் தென் தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுவை மழை பெய்துள்ளது. குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அநேக இடங்களில் மழை பெய்துள்ளது. காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிப்பு மற்றும் எச்சரிக்கை. அதாவது மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில், வடக்கு ஆந்திரா, தெற்கு ஒரிசா கடலோர பகுதிகளுக்கு அப்பால் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதியானது 18ஆம் தேதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில், வடக்கு ஆந்திரா, தெற்கு ஒரிசா கடற்கரை பகுதிகளில் வலுப்பெற்று இது அதே பகுதிகளில் நிலவுகிறது. இது அடுத்த 12 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்து 19ஆம் தேதி தெற்கு ஒரிசா, வடக்கு ஆந்திரா கடலோர பகுதிகளை கடக்கக்கூடும். இதனால் தென்னிந்திய பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதிலும் தெற்கு கொங்கன், வடக்கு கேரளா பகுதிகளுக்கு அப்பால் உள்ள மத்திய கிழக்கு, தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியானது நிலவுகிறது. இதன் காரணமாகவே தமிழகத்தில் மழையானது பெய்து வருகிறது. அந்த வகையில் 19ஆம் தேதி தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஓரிரு இடங்களில் பலத்த தரைக்காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 20ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை முதல் மிதமான மழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிக்கான வானிலை முன்னறிவிப்பு. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டம் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும். இதில் அதிகபட்ச வெப்பநிலையை பொறுத்தவரை 34 முதல் 35 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 25 முதல் 26 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். மற்றும் இந்த மழையை பொறுத்தவரை இரவு மற்றும் அதிகாலை நேரத்தில் லேசான மழை முதல் மிதமான மழையும், ஒரு சில பகுதிகளில் கனமழையும் பதிவாக வாய்ப்புள்ளது. அதே சமயம் இந்த மாத இறுதியில் கனமழையானது பரவலாக பதிவாக வாய்ப்புள்ளது தமிழ்நாட்டில். மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் வானிலையை பொறுத்தவரை அதிரடியான ஒரு மாற்றத்தை நீங்கள் காண்பீர்கள். அதற்காக நீங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகளில் 19ஆம் தேதி வரை தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்றானது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே சமயம் 20ஆம் தேதி அன்றும் இந்த தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்றானது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அடுத்ததாக வங்கக்கடல் பொறுத்தவரை இதற்கு 19ஆம் தேதி அன்று ஆந்திரா, ஒரிசா
கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு மற்றும் வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்றானது மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். இதில் வங்கக்கடலின் பெரும்பாலான பகுதிகளில் சூறாவளி காற்றானது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்ததாக 20ஆம் தேதி அன்று வடக்கு ஆந்திரா கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்றானது மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். இதில் மத்திய மேற்கு அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில், வடமேற்கு அதனை ஒட்டிய வடகிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில், தெற்கு வங்கக்கடலின் அநேக பகுதிகளில் சூறாவளி காற்றானது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல இந்த அரபிக்கடல் பகுதிகளை பொறுத்தவரை 19ஆம் தேதி அன்று மத்திய மேற்கு அதனை ஒட்டிய தென்மேற்கு அரபிக்கடல் பகுதிகள், இதில் கொங்கன், கோவா கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு வடகிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்றானது மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இதற்கு இடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மற்றும் கர்நாடகா, கேரளா கடலோர பகுதிகள், அதனை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகள் மற்றும் லட்சத்தீவு பகுதிகளில் சூறாவளி காற்றானது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். அடுத்ததாக கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழையின் பொறுத்தவரை நீலகிரி மாவட்டம் மேல்கூடலூர், கூடலூர் பஜார் தலா 14 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லார், நீலகிரி மாவட்டம் தேவாலா தலா 9 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டம் சோலையார் 8 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை PAP, நீலகிரி மாவட்டம் நடுவட்டம், அவலாஞ்சி, தென்மார்க்கன், திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து தலா 7 சென்டிமீட்டர் பதிகிறது. திருப்பத்தூர் மாவட்டம் தாலுகா அலுவலகம் திருப்பத்தூர், கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை PTO தலா 6 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. அதே சமயம் திருவள்ளூர் மாவட்டம் அம்பத்தூர், சென்னை அண்ணா நகர் மேற்கு, திருவள்ளூர் மாவட்டம் வில்லிவாக்கம் ARG, நீலகிரி மாவட்டம் எமரலாடு, செங்கல்பட்டு மாவட்டம் மகாபலிபுரம் AWS, திருவள்ளூர் மாவட்டம் ஜெயா பொறியியல் கல்லூரி AWS தலா 3 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டம் சிறுவாணி அடிவாரம், திருவள்ளூர் மாவட்டம் புழல் ARG, ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை AWS, செங்கல்பட்டு மாவட்டம், தென்காசி மாவட்டம் குந்தாறு அணை, சேலம் மாவட்டம் எடப்பாடி புதுச்சேரி, கிருஷ்ணகிரி மாவட்டம் நெடுங்கல், காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரம், நீலகிரி மாவட்டம் உதகமண்டலம் தலா 2 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி, திருப்பூர் மாவட்டம் திருமூர்த்தி அணை, நீலகிரி மாவட்டம் உடனாடு, விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம், ராணிப்பேட்டை மாவட்டம் மின்னல், செங்கல்பட்டு மாவட்டம் குளம்பாக்கம், கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் AWS தலா 1 சென்டிமீட்டர் பதிவாகிறது. இனி வருகின்ற நாட்களில் இரவு மற்றும் அதிகாலை நேரத்தில் லேசான மழைகள், மிதமான மழையும், ஒரு சில இடங்களில் கனமழையும் தீவிரமடைய வாய்ப்புள்ளது. மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.